இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு மித்ரா? என் முடி களைஞ்சிருச்சுன்னு அவ சரி பண்ணிட்டு இருந்தா. அத நீயே பண்ணிருக்கலாம்ல, இல்ல என்ன வாச்சு கூப்பிட்டுருக்கலாம். You are mine, மித்ரா. லக்ஷ்மி உன்னை தொடுறது மட்டும் இல்ல, அவ மூச்சு காத்து உன் மேல படுறது கூட என்னால ஒத்துக்க முடியாது. மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ கட்டின தாலி மட்டும்தான் அவ கழுத்துல இருக்கணும். உன் மனசு, உன்னோட மைண்ட் உன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அம்மா, நூல் கண்டு எடுத்துட்டு வரல? இப்பவே எடுத்துட்டு வரேன். சாமி, இந்தாங்க. என்னாச்சாத்த? என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்சம் தெரிய வேணும், எடுத்துட்டு வா. ஓ, இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாம் தான் தான் பண்றேன்னு எல்லாரும் முன்னாடியே ரொம்ப சீன் போடுறா. பிராக்டிக்கலா சொல்லணும்னா எல்லாத்தையும் அவதானே ஏற்பாடு பண்றா. நாம சும்மா ரெடியாகி நிக்கிறோம், அவ்வளவுதான். இந்தாங்க அத்தை. லக்ஷ்மி, என்ன பாட்டி? ராமர் கல்யாணத்துக்காக கால்ல சக்கரத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா கால்ல காயம் பட்டிருக்குன்னு உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா? நல்ல வேளை ஷாலு அவங்க கூட எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா. அப்படியே முன்னேறி போய் இது ஷாலு விவேக் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டா நல்லா இருக்கும். எப்படி இருக்க நானி? நான் நல்லா இருக்கேன்க்கா. மாமா, நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் தம்பி. உங்க கால்ல காயம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க, சரியாயிடுச்சா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மாமா மாதிரி என்கிட்ட போன்ல பேசி என்ன ஃபூல் பண்ணிருக்கல்ல. அது கூட பண்ணலனா எப்படி? எனக்கு ஒரு டைம் வரும், அப்ப நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். சரி, பாப்போம். நானே, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். நானே எனக்காக என்ன கொண்டு வந்திருப்பான்? ஓ, பெரிய பிளேன் எடுத்துட்டு வந்திருக்கியா? நான் ரொம்ப சின்ன பையன்லாம் மாமா, பெரிய கிஃப்ட் என்னால எப்படி கொடுக்க முடியும்? சரி, நீயே சொல்லு, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க? வாவ், சாக்லேட்டா? தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இந்த மாமா மச்சான் உறவை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு மித்ரா. அப்படி சொல்லாத பேபி. ஒரு விதத்துல இதுவும் நமக்கு நல்லதுதான். நல்லதா? என்ன நல்லது? லக்ஷ்மியாலதான் இந்த வீட்டுக்கு வர நமக்கு ஒரு ரூட் கிடைச்சிருக்கு. சொல்றது புரியலையா? இங்க பாரு, நமக்கு நிலா கிடைக்கலன்னா பக்கத்துல இருக்க நட்சத்திரத்தையாவது பிடிக்க பார்க்கணும். மித்ரா கிடைக்கலன்னா என்ன, இந்த வீட்ல இன்னொரு வாரிசும் இருக்கான்ல. அவனை நீ வளைச்சிட்டா நீயும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடலாண்டி. ஐயோ அம்மா, இவ்வளவு நேரம் எல்லார் கூடவும் எப்படி மிங்கிள் ஆனியோ அப்படியே கண்டினியூ பண்ணு பேபி. உன்னோட மிங்கிள்னஸ் பார்த்து இவளை நம்ம வீட்டு மருமகளாக்கிக்கணும்னு யோசனை வரணும் இவங்களுக்கு. வா, அவன் உனக்காக கீழே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். வா 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 வா. அம்மா, நான் அந்த நிலாவுக்கு வலை வீசிட்டு இருந்தா நீ நட்சத்திரங்களுக்கு குறிவேன்னு சொல்றியே.
அந்த நிலா மேல ஆல்ரெடி வேற ஒருத்தங்க கால் பதிச்சுட்டாங்க. கால் வச்சாலும் சரி ஆக்குபை பண்ணாலும் சரி நான் பறிக்காம விட மாட்டேன். ஐயோ, கல்யாணமானவனை போய் பிடிக்கிறேன்னு சொல்றியடி? கல்யாணமாகி டிவோர்ஸ் ஆனவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அப்படின்னா இங்க பாருமா, லக்ஷ்மி ஒரு பட்டிக்காட்டு மக்கு. ஆனா என்னோட மித்ரா இந்த சிட்டிக்கே ஒரு கிங். அவங்க 2 பேருக்கும் செட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கியா? செட் ஆயிடுச்சேடி. யாருக்கு தெரியும், செட் ஆன மாதிரி நடிக்கிறாங்களோ என்னமோ. வெளிய பார்க்க ஒத்துமையா இருக்க மாதிரி தானே இருக்கு. இல்லம்மா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு இடைவெளி இருக்கதா செய்யும். அப்படி இல்லனா அந்த இடைவெளிய நானே உருவாக்கி அவங்க 2 பேரையுமே பிரிச்சு கடைசியில மித்ராவுக்கு நானே பொண்டாட்டியா போறேன். பேபி, அதெல்லாம் இல்ல. நான் சொல்றேன். இங்க பாருமா, மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இந்த வீட்டுக்கே மூத்த மருமகளாவ. அதே விவேக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கிராமத்து மாக்கா லக்ஷ்மியை விட நான் குறைஞ்சவளா ஆயிடுவேன். அவளை விட நான் குறைஞ்சவளா வாழ்றதுக்கு எனக்கு நானே பள்ளத்தை தோண்டிட்டு செத்து போயிடுவேன். பேபி, ஒரு தடவை நான் சொல்றதுக்கு. அம்மா, மித்ரா தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல எதையும் குழப்பாத. பேபி, பேபி. அண்ணி, இதுதான் பிரச்சனை. இப்பெல்லாம் ட்ரெஸ் அங்கங்க கிழிஞ்சிருந்தாதான் ஃபேஷன் சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். அதை போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க அண்ணி. பசங்க கிழிச்சு போட்டா வேணா அதை பார்க்க நல்லா இருக்கும். ஆனா பொண்ணுங்களுக்கு அப்படி இல்ல. என்கிட்ட கொடு. இவ்ளோன்னு கிழிஞ்சிருக்கிறதுக்கு இவ்ளோ கண்ணீர் வேஸ்ட் பண்ணுவியா நீ? கிழிஞ்சு போனதை எப்படி போட்டுக்க முடியும் அண்ணி? ஊசி நூல் எடுத்துட்டு வந்தா 1 நிமிஷத்துல சரியாகிற பிரச்சனை இது. அது பார்க்க ஒட்டி வச்ச மாதிரி தெரியும்ல அண்ணி. அப்படி ஒட்டுறதுல கூட எவ்வளவு அழகு இருக்குன்னு நான் உனக்கு காட்டுறேன். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? வெரி நைஸ். தேங்க்யூ. பட் உன்னோட ட்ரெஸ் தான். இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? என் டேஸ்டுக்கு கொஞ்சம் கூட மேட்ச் ஆவே இல்லை. கணவன் மனைவி யோசனைகள், அபிப்பிராயங்கள், சுவைகள் ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப அந்யோன்யமா இருக்குமா. நம்ம 2 பேரோட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு நானே எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டேன். நான் வச்ச டெஸ்ட்ல 100 மார்க்ஸ் எடுத்து நான் பாஸ் ஆயிட்டேன்.